இந்த வால்பாறை வேன் விபத்து பற்றின அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்குறோம். கோர விபத்து சம்பவம் நடந்திருக்கு. விபத்தில் முதற்கட்டமாக இப்போ 10 பேர் பலியாகி இருக்கிறாங்கங்கிற தகவல் இருக்குது. மேலும் உயிரிழப்புகள் இருக்குமோ அப்படின்னும் அஞ்சப்படுது. இந்த மீட்பு பணியில் பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த விபத்து தொடர்பான அந்த காட்சிகள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த காட்சிகள். அப்படியே விழுந்து நொறுங்கி இருக்கு அந்த வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னதுல விவரிங்க. கண்டிப்பா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் இந்த விபத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேன் கேரளால இருந்து வந்த சுற்றுலா பயணிகளுடையது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை வழியாக கேலிக்கட் செல்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போதான் 13வது கொண்டை ஊசி வளைவில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. வேன் மலை அந்த சரிவுல உருண்டு விபத்துக்குள்ளாகி மலை சரிவுல உருண்டு 800 அடி, அதாவது 13வது வளைவுல இருந்து 9வது வளைவுக்கு விழுந்திருக்கிறது. இதனுடைய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 அடி உயரத்துல இருந்து விழுந்திருக்கு. இந்த காட்சிகளை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அந்த வேனோட வெயிட்டுக்கு விழுந்த அந்த 800 அடி உயரத்துல இருந்து நேரடியாக விழுந்ததுக்கு வேன் இருந்த அந்த அடையாளமே தெரியல. இதுதான் வேனா அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோரமான காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாகனத்துல டிரைவர் தவிர்த்து 16 பேர் பயணிச்சாங்க அப்படின்ற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. இதுல 10 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. சிலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களாம் தற்போது பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்தவர்களும் கூட அவர்களின் உடல் கூட பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் முதல் காட்சி. போலீசார் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்த பொதுமக்கள்லாம் மீட்பு பணியில ஈடுபடுறாங்க. இதுக்கப்புறம் தான் காயமடைந்தவர்கள்லாம் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். முன்னதா இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இந்த காட்சி, அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் யாரெல்லாம் அங்க காயமடைந்து உயிருக்கு போராடினாங்களோ அவங்களை மீட்டு முடிந்த அளவுக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு செல்ல முயற்சிக்கிறாங்க அப்படின்ற காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த விபத்து நடந்த போது அந்த 13வது கொண்டை வீசி வளைவில் இப்படி ஒரு விபத்துக்குள்ளானதுக்கான யாருமே பார்க்கல. இந்த விபத்தை பார்த்தது யார் அப்படின்னா, சாலையில போகும்போது, அதாவது நடுவுல அந்த 13வது கொண்டை வீசி வளைவுக்கும் 9வது கொண்டை வீசி வளைவுக்கும் நடுவுல பஸ்ல சென்று கொண்டிருந்த பயணிகள் தான் முதல்ல பார்த்துருக்காங்க இந்த விபத்தை. அவர்கள் பார்த்துதான் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்னு உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் வேன் உருண்டு அந்த சாலையில உருண்டு இவ்வளவு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டது இல்லவா, அந்த வழியா வந்த வாகன ஓட்டிகளும் அவங்க கண்ணிலையும் இந்த விபத்து படுது. எல்லா பொதுமக்களும் அங்க குவிஞ்சு மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் எல்லாமே பொதுமக்கள் முதல் இந்த விபத்து நடந்த சில நிமிடங்கள்ல பொதுமக்கள் துரிதமா செயல்பட்டு காயமடைந்தவர்களை மீட்கிற காட்சி. இதற்கு பிறகு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க ஆம்புலன்ஸோட மீட்பு படையினரோட இன்னும் யாராவது பள்ளத்துல விழுந்திருக்காங்களா அப்படின்றதையும் மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். முதற்கட்ட தகவலா 16 பேர் இந்த வேன்ல பயணிச்சாங்க அப்படின்ற தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல 10 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இவர்கள் அனைவரும் கேரளாவை சேர்ந்தவர்கள், கேரள பதிவெண் கொண்ட வண்டி என்றும் சொல்லப்படுகிறது. பாரதி, அந்த காட்சியிலே நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேனுடைய உருவே தெரியாத மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது வேன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இப்ப இருக்கு. அங்க கிளைமேட் இப்ப எப்படி இருந்திருக்கு வால்பாறையில? பொதுவா இந்த மழை காலங்கள்ல எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கணும். இப்போ அங்க மழை பொழிவு மாதிரி இருக்கா, இல்ல வெயில் காலம் தானா, என்ன மாதிரியான ஒரு கிளைமேட் இருந்திருக்கு இப்ப?
நீங்க இந்த சாலையில பார்த்தாலே தெரியும், அங்க மழை பொழிவுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. மழை பொழிவுனா கூட ஏதாவது சாலை வழிக்குது அப்படின்னு எதனா ஒரு கட்டுப்பாடு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த காட்சிகள்ல நீங்க சாலையை பார்த்தாலே தெரியும், அங்க ஒரு சின்ன ஈரப்பதம் கூட இல்லை, நல்லா வெயில் அடிக்குது அப்படின்றது தெளிவாவே தெரியுது. இந்த கோடை காலம் அப்படின்னா கூட அங்க அந்த பொதுவாகவே மலை பிரதேசங்கள்ல அந்த ஒரு குளுமையான சூழல் இருக்கும். வெயில் அடித்தால் கூட அவ்வளவு வெயில் தெரியாது அப்படின்றதெல்லாம் சரிதான். இந்த நிலையில இந்த அங்க கேரளால எலெக்ஷனு, அதே போல கோடை விடுமுறை எல்லாம் தொடங்கி இருக்கு மக்களுக்கு. இது போன்ற வகையில அவங்க சுற்றுலா வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இவங்க ஆன்மீக சுற்றுலா வந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கோவை ஈஷா மையத்துக்கு வந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. அதை கூட போலீசார் விசாரணை நடத்துவாங்க. முதல்ல இந்த விபத்துல பயணிச்சவங்க யார், அவங்க உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். இது போன்ற விசாரணைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. காயத்ரி, பாரதி, இப்ப அந்த 10 பேர் பலியாகி இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 பேர், அதாவது ஓட்டுநரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 6 பேருமே அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டுட்டாங்களா? 6 பேருமே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுட்டாங்களா? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி 3 பேர் பொள்ளாச்சி மருத்துவமனையில சிகிச்சை பெறப்படுதா சொல்லப்படுது. அந்த 3 பேர் சொன்ன தகவல், அந்த 3 பேர்ல யாரோ ஒரு நபர் போலீசாருக்கு சொன்ன தகவல் அடிப்படையில் அந்த வேன்ல 16 பேர் பயணிச்சாங்க அப்படின்ற தகவலே போலீசாருக்கு தெரிய வருது. இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு போலீசார், ஏன்னா மீட்பு பணியில அவ்வளவு கவனமா ஈடுபடணும், விபத்துக்கான விசாரணைகளை நடத்தணும். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை பொதுமக்கள் வேற யாராவது மீட்டு வேற மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை நடத்தணும். எனவே இப்போதைக்கு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. 16 பேர் பயணிச்சாங்க அப்படின்றத அந்த வேன்ல பயணிச்ச காயமடைந்த ஒருவர் போலீசாருக்கு சொல்லியிருக்கார். அந்த கோணத்திலையும் போலீசார் விசாரிக்கிறாங்க. விபத்துக்கான காரணம், முதல் கட்டமா விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த விபத்தை எதிரே வந்த வாகனத்தால் ஏற்பட்டதா அல்லது தன்னிச்சையாக ஏற்பட்டதா, ஏன்னா நமக்கு சொல்லும்போது கூட இதுல எந்த வாகனம் வரல அப்படின்றது தான் முதல் கட்ட தகவலா இருந்தது. ஆனா 800 அடி பள்ளத்துல இவ்வளவு பெரிய இது உருண்டு விழுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத போலீசார் விசாரணை நடத்தி கண்டிப்பா தகவலை வெளியே சொல்லுவாங்க. காயத்ரி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.